பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில நீங்க நம்புனாலும், நம்பலனாலும் எக்ஸாக்ட்டா இது சத்தியமா உண்மைதாங்க. பஸ்ஸில உட்காந்து போயிட்டுருக்கோம். நார்மல் பஸ்ஸில போயிட்டுருக்கும்போது, பக்கத்தில வந்து ஒரு முஸ்லீம்காரங்க ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. சாரி இத மென்ஷன் பண்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. அப்போ வந்து அவங்க எதார்த்தமா உட்காந்து போயிட்டுருக்கும்போது, "இது ஏன் செகண்ட் பேபியா? ஃபர்ஸ்ட் பேபியான்னு?" கேட்டாங்க. "இல்ல 2வது குழந்த பாப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பையன். பின்னாடி அவங்க அப்பா கூட உட்காந்துருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்றாங்க. இவ்வள தான் நான் சொன்னனே மொத்தத்துக்கு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, "எம்மா நீ வந்து சமயபுரத்துக்கு ஏதாவது காணிக்கை செலுத்த வேண்டியது இருக்கா? அப்படி செலுத்த வேண்டியது இருந்துச்சுன்னா, மறக்காம போய் காணிக்கை செலுத்திரு." அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. ஒரு முஸ்லீம் அக்கா பர்தா போட்டு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. என்ன குழந்தை? ஃபர்ஸ்ட் பேபியா? செகண்ட் பேபியான்னு மட்டும் தான் கேட்டாங்க. அவங்க வந்து எப்படி இந்த ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க? சமயபுரத்தில போய் நீ உனக்கு காணிக்கை செலுத்த வேண்டியது இருந்தா போய் செலுத்திட்டு வந்துரு. அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு செம்மையா அழுக வந்துருச்சு நண்பர்களே! அப்பதான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஆமால்ல, ஃபர்ஸ்ட் பேபி நம்ம பொறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அக்கா செப்டம்பர் மாசம் பையன் பொறக்கும். காணிக்கை முடிஞ்சிருச்சு.